உங்கள் பிஸ்னஸ்க்கு ஆட்ஸ் ரன் பண்ண போகிறீங்கன்னா இந்த 2 ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஸ்டிமேஷன். ஸோ எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ லீட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அண்ட் ஹவு மெனி சேல்ஸ் யூ வில் கெட் அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணுங்கள். நம்பர் 2 அனலைசிங். நம்ம கஸ்டமர்ஸ் எங்கேருந்து வர்றாங்கன்னு பாருங்கள். லைக் ஃபேஸ்புக்கில் இருந்தால், இன்ஸ்டாகிராமில் இருந்தால், இல்லை கூகுளில் இருந்தால். ஸோ கூகுளில் தான் வர்றாங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேருந்து வர்றாங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸை மட்டும் பண்ணுங்கள். ஸோ அனலைஸ் பண்ணால் தான் எங்கேருந்து நம்ம கஸ்டமர் வர்றாங்க அப்படின்றத ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளோட பிஸ்னஸ் லாஸில் தான் முடியும். ஸோ மெனி பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கான ரீசன் சேல்ஸ் நமக்கு நடக்காதனால இல்லை, கஸ்டமர்ஸ் வராதனால இல்லை. இந்த ஸ்டெப்ஸை கிளியராக நம்ம எஸ்டிமேட் பண்ணாமலோ அனலைஸ் பண்ணாமல் இருக்கனால தான். ஸோ ROI கால்குலேட் பண்ணுங்கள் பிஃபோர் யூ ஸ்பெண்டிங் மணி. அண்ட் கீழே நான் ROI ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கேப்ஷனில் ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.